அடுத்த பாடல் 1761. பிரான் அல்ல நாம் எனில் பேதை உலகர். இது முதல் அடி. இப்போ மேலே இப்போ ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம். 3 பாடலுமே இந்த ஆத்ம தத்துவத்தில் ஆத்மலிங்கமாக இறைவன் வந்து எப்படியெல்லாம் ஒரு உயிர்களுக்கு அருளாசி கொடுக்கின்றார் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாதாரண உலகத்தவர்கள், சாதாரண மனிதர்கள், அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, பிரான் அல்ல நாமினில் பேதை உலகர். பிரான்னா தலைவன். இந்த இடத்துல தலைவன்ற ஒருத்தர் வந்து கிடையாது. இறைவன் தான் தலைவனாக இருந்து செயல்பட வைக்கிறது இல்லை. நான் வந்து என் விருப்பத்தின் பேர் தான் நடக்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்கிறேன். என்னுடைய சிந்தனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நானே சிந்திச்சுக்கிறேன். இறைவன்லாம் இங்கே கொடுக்கல. அப்படி என்ற ஒரு சிந்தனையில இந்த உலகத்தவர் இருக்காங்களாம். யாரு? பேதை உலகர். பேதை என்றால் இந்த இடத்துல அறியாமல் இருக்கக்கூடிய உலகத்தவர்கள், அறிவில்லாமல் இருக்கக்கூடிய உலகத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதான் நாமினில் அப்படிங்கிறது. நான் தான் அப்படின்னு சொல்றவங்க. நாம் எனில் என்றால், எனில் என்ற வார்த்தைக்கு வந்து என்றால் என்று பொருள். நான் என்றால் யார்? நான் தான் சிந்திக்கிறேன் இல்லையா? நான் என்றால் நான் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே இறைவன் இல்லை, அவர் எனக்கு தலைவன் கிடையாது என்ற சிந்தனையில் அறிவில்லாமல் இருப்பவர்களை இந்த உலகத்தில் இருப்பவர்களை சொல்கின்றார். அடுத்தடியில குரான் என்றும் என் மனம் கோவில் கொண்டு ஈசன் அப்படின்னு சொல்றார். குரான் அப்படின்னா உள்ளுக்குள்ளே குரலாக இருப்பவர், அதான் குரான். உள்ளுக்குள்ளே இருந்து சிந்தனை வருது இல்லையா, வினைகளுக்கு ஏற்றார் போல் ஏதோ ஒரு சிந்தனை உள்ளிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் குரான். உள்ளுக்குள்ளிருந்து சொல்லிக் கொடுப்பவராக இருப்பவர் ஏதோ ஒன்று. குருவாக எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லை இந்த இடத்துல ஞான நிலையில இல்லையா. இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம், கேட்கறதுல இருந்து ஏதோ ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறோம். புத்தகத்தை படிக்கிறோம், அதிலிருந்து ஒரு கருத்தை புரிந்து கொள்கின்றோம். இன்னொருடம் பேசுகிறோம், அவர் பேசுவதிலிருந்து ஒரு கருத்தை புரிந்து கொள்கின்றோம். இப்படி பல வகையில் பல கருத்துக்களை புரிந்து கொள்கிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? உள்ள போய் பதியுது இல்லையா, ஒரு பெரிய கருத்து புரியுது இல்லையா. அப்ப இதெல்லாம் யாரு புரிய வைக்கிறது? அந்த இறைவன் தான் உள்ளுக்குள் இருந்து குரலாக இருந்து அதை புரிந்து கொள்ள வைத்து உள்ளே பதிய வைக்கின்றான். அதான் குரான் என்றும் என் மனம் கோவில் கொண்டு ஈசன். எப்பொழுதுமே எனது மனதையாகவே கோவிலாக கொண்டு இருக்கக்கூடிய ஈசன். ஈசன் என்றால் உலகத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல? இந்த மனசையே கோவிலா கொண்டு உள்ள இருக்கிறாராம். அடுத்தடியில அரா நின்ற செம்சடை அங்கியும் நீரும் அப்படின்னு சொல்றாரு. அரா என்றால் பாம்பு. இப்பதான் விளக்கம் சொல்லியிருந்தோம் போன பாடல்ல. அரா நின்ற, நின்ற அப்படிங்கிறது. நின்றனா என்ன? அது செயல்பட ஆரம்பிக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது சுழுமுனை நாடி, குண்டலினி சக்தியும் சகசரதல வரைக்கும் அந்த ஆற்றல் சென்று கொண்டு இருக்கின்றது. அதான் நின்ற. உள்ளே நிற்கின்ற செம் சடை அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு செழுமையான சடையோடு, சடைனா நம்ம சொல்லியிருக்கோம் சடாமுடி, அவருடைய சடாமுடி அருளை வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு உவமையாக தான் சடையை கொடுத்துருக்காங்க. அங்கியும் நீரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கி என்று சொல்லப்படுவது நெருப்பு, நன்மை செய்யக்கூடிய நெருப்பு. நீர் என்று சொல்லப்படுவது கங்கை. அவருடைய தலையிலிருந்து கங்கை வருது இல்லையா, கங்கை எதை குறிக்கின்றது? பாவத்தை போக்குவதை குறிக்கின்றது. மனதை கோவிலாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஈசன் என்ன பண்றான்? உள்ள மனசை கோயில் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியிலிருந்து சகசரதல வரைக்கும் ஒரு செயல்படக்கூடிய ஆற்றலாக உள்ளே இருந்து அருளையும் கொடுத்து கொண்டே இருந்து அந்த அருள் வழியாக அந்த ஆன்மாவிற்கு, அந்த உடம்போடு இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு நன்மையும் கொடுத்து கொண்டு அதனுடைய பாவத்தையும் போக்கி, இது 3ஆவது அடியில சொல்றார். பொறான் என்று அவர் செய்ய புண்ணியன் தானே அப்படின்னு சொல்றார். பொறா அப்படின்னா சமஸ்கிருதத்துல செழிப்பை தருபவர் என்று பொருள். பொறா என்றால் தமிழ்ல பொருள் அல்ல. பொறா என்றதுக்கு அகராதியில தமிழ் பொருள் அல்ல, இல்லை, அல்லன்னு சொல்ற இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்துல அதற்கு செழிப்பை தருபவர் என்று பொருள். அப்போ பொறான் என்று அப்படின்னா ஒரு செழிப்பை கொடுப்பவராக இங்கு அந்த இறைவன் இருக்கின்றார். எது செழிப்பு அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய மும்மலங்களை அறுத்தல், சிறிது சிறிதாக அறுத்து கொண்டு பாவங்கள் மும்மலங்கள் எதுவுமே இல்லாமல் நிலையில் ஒருத்தர் இருக்கிறார்னா அப்ப செழிப்பாக நிற்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொறான் என்றுனா அந்த செழிப்பை அவர் முழுமையாக அங்க அவர் கொடுத்து அவர் செய்ய அப்படின்னு சொல்றாரு. அவர் செய்யணும் என்ன? இந்த இடத்துல அந்த யாருக்குள்ளே
இந்த ஆத்மலிங்கமாக இறைவன் இருக்கிறாரோ அவரை இங்கு செய்ய வைக்கின்றார். செய்ய வைத்து புண்ணியந்தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல புண்ணியம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு யாருக்கோ தானமோ தவமோ கொடுத்தால் அதனுடைய பலன் கிடைக்கின்றது, அது நமக்கு நன்மை கொடுக்கின்றது, அது புண்ணியம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வகையில் சரிதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் புண்ணியம் என்று சொல்லப்படுவது ஒரு பலன் என்பதுதான் நேரடியாகவே பொருளை குறிக்கும் புண்ணியன் என்று சொல்லப்படுவது. அப்ப இறைவன் இங்கு அந்த பலனை கொடுப்பவனாக முழுமையாக இங்கு நிற்கின்றார். அவர் செய்ய அப்படின்னா உள்ளிருந்து என்னென்ன சிலையெல்லாம் இந்த ஆத்மாவோடு இருக்கக்கூடிய உடம்பு செய்ய வைக்கின்றது அது எல்லாத்தையும் செய்ய வச்சு செய்ய வைப்பவரும் அவராக இருக்கின்றார், அதனுடைய பலனாகவும் அவரே இங்கு நிற்கின்றார். ஸோ சிந்திக்க வைக்கிறதும் அவர் தான், செயல்பட வைக்கிறதும் அவர்தான், அதனுடைய பலனை கொடுப்பதும் அவர்தான், அதை நுகர வைப்பதும் அவர்தான். எல்லாத்தையும் செய்ய வைத்து மும்மலங்களை அகற்று அந்த ஆன்மாவை தன்னோடு ஈர்த்து கொள்கின்றார். அதான் இந்த பாடல்ல இதை நாலாவதுல புரிஞ்சுக்கலாம். ஈர்த்து கொள்கிறார் என்பது பாடல் அல்ல, நான் அதனுடைய பலனாக சொல்றேன். புண்ணியன் என்றால் பலனை கொடுப்பவர் என்பதோடு பாடலுடைய கருத்து முடியுது. ஸோ நாலடியிலையும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இறைவன் தான் நமக்குள் இருந்து அத்தனை செயல்களையும் தலைவராக இருந்து செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த உலகர் எல்லாமே நான் எனது என்ற சிந்தனையோடு ஒரு அறிவில்லாத அறியாமையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் என்ன, இறைவன் தான் உள்ளுக்குள் இருந்து ஒரு ஓதுபவனாக இருந்து எப்பொழுதும் உள்ளிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கின்றார். எல்லாருக்கும் இல்லை, யார் ஒருவர் அடியவராக இருக்கின்றாரோ அவருக்கு இல்லையா. நாம இன்னைக்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் நமக்கெல்லாம் உள்ள இருந்து நன்மையை செய்து கொண்டு நம்மளுடைய குண்டலினி சக்தி எல்லாம் இந்த இடத்துல எழுப்பிட்டாரா? இல்லை இல்லை. யாருக்கு எழுப்புறாரு? அடியவராக இருக்க வேண்டும். என்னுடைய மனசுக்குள்ள என்னென்னலாம் சிந்தனை வருதோ அத்தனையும் இறை சிந்தனை தான் என்ற செயலோடு இருத்தல். என்ன வேணா வரலாம், இறைவன் சோதனையெல்லாம் நிறையா கொடுப்பாரு. இவங்க உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்றானா இல்லையா. நான் ஆரம்பத்தில் இன்னைக்கு நான் ஒரு நாள் பயிற்சியாக செய்கிறேன்னு சொல்லி காலையிலேருந்து நமக்குள்ள வரக்கூடிய சிந்தனையெல்லாம் இறை சிந்தனை நினச்சிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்குவோம். இறைவன் பார்க்குறாரு, உண்மையிலேயே அவன் நினைக்கிறானா இல்லை சும்மா நினைக்கிறானான்றதுக்கு என்ன பண்ணுவார், ஒரு சோதனை கொடுப்பார். என்ன சொல்லுவார், யாராவது ஒருத்தரை நம்மளை திட்ட வைப்பார். முதல்ல ஏதேனும் துன்பத்தை கொடுக்க வைப்பார். அப்போ என்ன மனசு சிந்தனம், அவருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு, நீ சோதிக்கிறதுக்காக திட்டுறாரு. திட்டுறதுனால நம்ம கையில் என்ன விரல் ஒன்று தனியாக போய் விழுந்துற போதா என்ன, உடம்பு அப்படியே தான் இருக்க போகுது, கொஞ்சமும் மாற போகிறது இல்லை அந்த உடம்பு. இப்போ இறைவனுடைய மும்மலத்தை போக்குறதுக்காக, என் பாவத்தை போக்குறதுக்காக இது திட்ட வைக்கிறாரு, சோதிக்க வைக்கிறாரு. நீ திட்டினா திட்டிக்கப்பா, நான் மாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் இங்கு நம்முடைய செயல்களை பார்த்துக்கொண்டு இறைவன் செயல் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். சிறிதும் துன்பப்படக்கூடாது மனம், இந்த நிலையில் இருக்க வேண்டும். யார் ஒருவர் அப்படி இருக்கின்றாரோ அவர்களுடைய மனதில் இறைவன் கோவில் கொண்டு நிற்கின்றான். உள்ளுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் ஓதுபவராக இருப்பார். உள்ளுக்குள்ளிருந்து யார் ஒருவர் அப்படி இருக்கின்றாரோ அவருடைய மனதில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய ஈசன் அவருக்குள்ளே இருந்து குண்டலினி சக்தியிலிருந்து சகசரதலம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ஆற்றலாகவும் அவரே இருந்து அருளை வாரி கொடுக்கின்றார். அருளை கொடுத்து உள்ளிருந்து அங்கியாக நல்ல நெருப்பாக வந்து அவருடைய பாவங்களை மும்மலங்களை போக்குகின்றார். நீராக வந்து அவருடைய பாவங்களை போக்குகின்றார். போக்கி அவருக்கு செழிப்பை கொடுத்து என்னென்னலாம் தேவையோ, நன்மை புரியக்கூடிய இறைவனை சென்று இரண்டரை கலப்பதற்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை செழிப்பையும் அவருக்கு கொடுத்து அவர் செய்ய வேண்டிய நுகர வேண்டிய காரியங்கள், பிறவி எடுத்ததற்கான காரியங்கள் அத்தனையும் இங்கு செய்ய வைத்து அதனுடைய பலனாகவும் இங்கு இறைவன் நிற்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து.